அதான் உரசி இருக்கேங்க. யார் ரெண்டும் காரணம்? அதுதான் சொல்றாங்களே அவங்களே, நாங்க தெரியாம பண்ண ஒரு தவறு தான் அது. அப்படி கிடையாதுங்க. அதாவது என்ன சொல்லலாம்னா, ஒரு ஒருத்தங்க மேல ஒரு அன்பு காட்டும் போது தன்னை அறியாம வேற ஒரு கேரக்டர்ஸ் தான். யாரும் வந்து இவங்களுக்கு தெரியாது. காசியை நம்பும் போது என்ன நினைக்கிறாங்க, தனக்கான ஒரு வெளிச்சமா அவங்க பாக்குறாங்க. இல்ல ஒரு நிமிஷம், அது எப்படி இல்லைன்னு நினைக்கிறீங்க? ஒரு நிமிஷம், நான் சொல்றேன் உங்களுக்கு. இல்ல நான் சொல்றேன் உங்களுக்கு. பத்திரிகை ஊடக நண்பர்களுக்கு என்னுடைய வணக்கம். நீங்கள்லாம் வந்து இந்த படத்தை பார்த்து சிறப்பித்ததுக்கு முதல்ல என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஃபயர் படம், நாங்கள் இந்த கதையை சார் சொல்லி இந்த வேலையை ஆரம்பிக்கும்போது இந்த படம் எந்த மாதிரி ஒரு படமாக வரப்போகுது, இது எந்த மாதிரி ஒரு தாக்கத்தை கொடுக்குங்கிற மாதிரி பல வகையில் திங்க் பண்ணி யோசித்து ஒவ்வொரு சீனையும் சார் வந்து டிஸ்கஸ் பண்ணி திருப்பி எழுதி ஒவ்வொரு டைலாக்கையும் பார்த்து செஞ்சு இந்த படம் இன்னைக்கு எல்லாரும் பார்த்து பாராட்டுற அளவுக்கு வந்திருக்குன்னா வந்திருக்க எல்லாருக்கும் நன்றி. அண்ட் படத்தை பார்த்துட்டு எல்லாருமே நல்ல பாசிட்டிவ் ரிவ்யூ சொல்லியிருக்கீங்க. ஸோ இது வந்து ரொம்ப பாசிட்டிவ் வேல மக்கள் அடையத்துக்காக தான் இந்த மூவியை எடுத்திருக்காங்க. ஃபயர் கண்டிப்பாக ரொம்ப ஃபயராக வெளியில் வரும்னு நான் நம்புகிறேன். தேங்க்யூ ஸோ மச். ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது தட் ஃபயர் படம் நீங்கள் பார்த்து அவ்வளோ பாசிட்டிவான ஒரு ரெஸ்பான்ஸ் கொடுத்துருக்கீங்க. ஸோ ஃபீலிங் ஓவர்வெல்ம்ட் அண்ட் வெரி ஹாப்பி. இந்த படம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐ வுட் லைக் டு சே தேங்க்ஸ் டு ஜேஎஸ்கே சார். ஏன்னா இது ஒரு ஹார்ட் ஹிட்டிங் ரியாலிட்டி பேஸ் சப்ஜெக்ட் அண்ட் இது எடுக்கிறது ஸ்க்ரீனில் கொண்டு வரத்துக்கு ஒரு தனி கட்ஸ் வேணும். ஸோ தேங்க்யூ ஜேஎஸ்கே சார் ஃபார் டேக்கிங் அப் திஸ் இனிஷியேட்டிவ். இந்த படத்தில் நம்ம நிறைய விமன் சேஃப்டி பற்றி பேசியிருக்கோம். ஸோ தட் அவேர்னஸ் அண்ட் இந்த ஹார்ஷ் ரியாலிட்டி பற்றி பேசணுன்னு ஒரு டிஸ்கஷன் கண்டிப்பாக ஸ்டார்ட் ஆகணும்னு நினச்சோம் நாங்கள். பட் அது நடந்தது. ஸோ ஐ திங்க் அதிலே நம்ம படத்தோட சக்ஸஸ் வந்துடுச்சு. ஸோ வெரி ஹாப்பி. ஏன்னா இன்னைக்கு பெண்கள் சேஃப்டி பாயிண்ட் ஆஃப் வியூ பார்த்தோன்னா எத்தனை விஷயங்கள் டெய்லி பேசிஸில் பெண்கள் ஃபேஸ் பண்ணுறாங்க அண்ட் அதில் சில விஷயங்கள் நாங்கள் டச் பண்ணியிருக்கோம். ஸோ இவ்வளோ ஒரு ஃபயராக வரும்போது, ஃபயராக ஒரு டிஸ்கஷன் நடக்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ நீங்கள்லாம் கரெக்டான உங்களுடைய ரிவ்யூஸ் கொடுங்க. இந்த படம்க்கு தேவையான வெற்றி கண்டிப்பாக கொண்டு வரணும். அது உங்கள் கையில் தான் இருக்குது. ஸோ தேங்க்யூ ஸோ மச். எல்லாருக்கும் வணக்கம். ப்ரெஸ் மீடியாக்கெல்லாம் யாரும் தப்பாக எடுத்துக்காதீங்க. நான் எப்பயோ ரெடி ஆகிட்டேன். சார் தான் படம் இன்னும் முடியல, கொஞ்சம் லேட்டாக வாங்கினாங்க. அப்போ டிராஃபிக்கில் மாட்டிக்கிட்டேன். ஸோ அதுக்கு மன்னிச்சுக்கோங்க. நான் இப்போ ஆரம்பிக்கிறேன். என்ன சார், இது ஒரு சிறந்த படம், நல்ல படம். இதில் நல்ல மெசேஜஸ் இருக்குது. நானும் கொஞ்சம் நடிச்சிருக்கேன், பார்த்துருப்பீங்க. டைரக்டர் வாழ சொன்னார், வாழ்ந்தேன். நீங்கள் வந்து அதை பாலாவாக பார்க்கக்கூடாது. அது டைரக்டரோட இமேஜினேஷன், டைரக்டரோட கற்பனை, டைரக்டரோட விஷன் அப்படி பார்க்கணும். நீங்கள் அவர் என்ன சொன்னாரோ அதை நான் செஞ்சேன். அதனால் ஏதாவது கருத்து இருந்தால் நீங்கள் அவர்கிட்டே கேட்டுக்கோங்க. ஸோ எனக்கு வந்து ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு ஜேஎஸ்கே சார் டைரக்ஷனில் வந்து நடித்தது. ஏன்னா இன்னொரு 2-3 படம் பண்ணால் இன்னும் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்குமோ அது வந்து எனக்கு ஒரே படத்தில் கொடுத்துட்டாரு. எந்த மாதிரி இடத்துலனா இட் வாஸ் வெரி க்ரூஷியல். ஏன்னா நம்ம ஒரு டார்கெட் வச்சு படம் பண்ணுறோம், இந்த டேட்குள்ளே படத்தை முடிக்கணும்ன்ட்டு. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சாங்லாம் பார்த்தீங்கன்னா, கல்யாண் சாங் பார்த்துருப்பீங்க, எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அந்த சாங்லாம் நாங்கள் ஒரே நைட்டில் ஷூட் பண்ணோன்னா நிறைய பேர் நம்ப மாட்டாங்க. எஸ், நாங்கள் அதெல்லாம் ஒரே நைட்டில் தான் ஷூட் பண்ணோம். ஸோ அந்த மாதிரி ஷூட் பண்ணும்போது அதில் வந்து ஒரு கொஞ்சம் ப்ரெஷர் இருக்கும். எங்கேயுமே நம்ம வந்து ஸ்டெப்பை மிஸ் பண்ணிடக்கூடாது, நம்மளால் வந்து டேக் போயிடக்கூடாது அப்படின்ட்டு. ஃபார்ச்சுனேட்லி டேக்லாம் எதுவும் போகலை. ஸோ ஒரே நைட்டில் முடிச்சுட்டோம் அந்த சாங்கை. மெயினாக அந்த ஒரு விஷயத்துக்கு வந்து என்னை பாராட்டினார். அது வந்து இங்கே நான் திருத்தமாக வந்து நான் சொல்லிக்கிறேன். அண்ட் ரொம்ப சேலஞ்சிங்கான ஒரு கேரக்டர் தான். நீங்கள் வந்து வாழ்ந்திருக்காரு அப்படின்னு வந்து சொல்கிறீங்க, உங்களுக்கு தெரியும்ல. அந்த மாதிரி சீன்ஸ்லாம் எடுக்கும்போது சுற்றி வந்து ஒரு 10-20 பேராச்சும் இருப்பாங்க, டீம் மெம்பர்ஸ், க்ரூ மெம்பர்ஸ். இவங்க வந்து என்னென்ன கோரியோகிராஃப் பண்ணுறாங்களோ மைக்கில், அதை தான் நாங்கள் வந்து செய்யணும். அட் த சேம் டைம் ஹவ் டு மேக் ஷுர் கூட நடிக்கிற ஆர்டிஸ்ட் வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கணும். அதை தாண்டி நம்ம நடித்தா இதை வந்து ஆடியன்ஸ் ரசிப்பாங்களா அப்படின்னு ஒரு கான்ஃபிடென்ஸ் இருக்கணும். அதெல்லாம் பண்ணுறதுக்கு வந்து ஒரு தைரியம் வேணும், ஒரு கான்ஃபிடென்ஸ் வேணும். நம்ம மேலே ஒரு கான்ஃபிடென்ஸ் இருந்தால் தான் அந்த சீன்ஸ்லாம் வந்து தயங்காமல் பண்ண முடியும். நான் பண்ணியிருக்கேன். அதுவும் என்னோட 2வது படம் இது லீடாக. ஸோ இட்ஸ் அ வெரி பிக் ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் மீ. எனக்கு சான்ஸ் கொடுத்த ஜேஎஸ்கே ஃபிலிம் கார்ப், ஜேஎஸ்கே சார் அண்ட் என் கூட நடித்த ஆர்டிஸ்ட் அண்ட் இங்கே வந்திருக்க ப்ரெஸ் மீடியா எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. சார், ஜேஎஸ்கே சார்
இந்த மாதிரி படத்துல நடிக்கிறதுக்கு ஹீரோ சம்பளம் வேணாம்னு சொல்லியிருப்பாரு. எப்படி ஹீரோ சம்பளம் வேணாம்னு சொல்லியிருப்பாரு. அப்படிலாம் இல்லை, இதை அப்படியெல்லாம் கிடையாது. அதாவது நீங்கள் அவர் சொன்னது தான் அது. அந்த கேரக்டர் பண்ணுறதுக்கு ஒரு பெரிய தைரியம் வேணும். அதை பர்ஃபார்ம் பண்ணுறதுன்றது வந்து ரொம்ப அவ்வளோ ஈஸியெல்லாம் கிடையாது. ஒரே நிமிஷம். சாரி சார் கேட்டாங்க. சாரி. அவ்வளோ ஈஸியாலாம் பர்ஃபார்ம் பண்ணிட முடியாது. அதுக்கு வந்து ஃபீமேல் ஆர்டிஸ்டோட அந்த ஒரு செட்டில் அவங்களோட கம்ஃபர்ட் ஜோன், அதுக்கப்புறம் அவ்வளோ பேர் இருக்கும்போது அதை வந்து அதை நம்ம எதிர்பார்க்குற மாதிரி அந்த ஒரு ரியாக்ஷன்ஸு, அவங்க பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் வந்து பெரிய விஷயம். நார்மலாக ஒரு படம் கூட நடிச்சிடலாம், இந்த மாதிரி படம் நடிக்கிறது ரொம்ப கஷ்டம். நியாயமாக இதுக்கெல்லாம் அவர் கூட தான் சம்பளம் தரணும். நான் சொல்லுங்க. சரி, நீங்க கேரக்டரா பாருங்க. அவங்க வந்து இந்த படம் பார்க்கும்போது, இன்ஃபேக்ட் இந்த படத்துல முதல்ல கமிட் ஆனது வந்து சாக்ஷி தான். எனக்கு வந்து ஒரு அப்பர் கிளாஸ்ல இன்னைக்கு சொசைட்டில இருக்கிற ஒரு மேரீடு உமன், அதுவும் புதுசா கல்யாணம் ஆனவங்க, எப்படி அவங்களுடைய ஒரு ஸ்டைல் இருக்கும், அதுக்கேற்ற மாதிரி எனக்கு ஒரு ஃபிட்டின் ஆகிறதுக்கு ஒரு முகம் தேவைப்பட்டது. அது எனக்கு சாக்ஷி டெய்லர் மேடாக கிடைச்சாங்க. அவங்க கிட்ட நான் வந்து ஒரு சீனுமே என்ன எடுக்க போகிறோம் அப்படிங்கிறத டே ஒன்னே எல்லா ஆர்டிஸ்ட்டுக்குமே நான் எதையும் வந்து ஸ்பாட்டில் போய் எதுவுமே இம்ப்ரூவைஸ் பண்ணல. நாங்கள் ப்ரீ பிளான் பண்ணி என்ன பண்ணமோ அதை சொன்னோம். இந்த கதைக்கான அவசியம் அவங்க வந்து அதை வந்து உள்வாங்கிக்கிட்டு அதை வந்து அவங்க பண்ணாங்க. அதனால் அது வந்து இட் இஸ் அ டாஸ்க். ஒரு சாதாரண எல்லா கேரக்டர் ஒரு ஸ்டண்ட் பண்ணிடலாம், டான்ஸ் பண்ணிடலாம், இந்த மாதிரி கேரக்டர்ஸ் பண்ணுறதுக்கு தான் இங்கே ஆர்டிஸ்ட் இல்லை. அதை வந்து ஒரு நடிப்பாக நம்ம பார்க்கணும், அவ்வளோதான். அதை பண்ணதுக்கு அவங்களுக்கு இந்த நேரத்தில் சட்டமே உங்க கையில இருக்கும்போது நீங்க மாறுவிடத்துல வந்து அவனை கொலை பண்ணி அந்த மாதிரி ஒரு தீர்வு எப்படி அது சாத்தியம்? ஒரு அங்கே நீங்கள் போலீஸ் ஆஃபீஸராக பார்க்கக்கூடாது, அங்கே ஒரு அப்பாவாக தான் நீங்கள் பார்க்கணும். சட்டம் என் கையில் இருந்தாலும் சட்டத்துக்குன்னு சில வரமுறைகள் இருக்கு இல்லையா? சட்டத்துக்கு ஒரு லிமிடேஷன் தானே இருக்கு. சட்டத்தை என்ன வேணாலும் நம்ம வந்து நம்ம இஷ்டத்துக்கு மாற்றிக்க முடியாது இல்லை. எல்லாருக்கும் ஒரே சட்டம் தானே. ரெக்கார்டு இருக்கு, கரெக்டு. அதில் ஒரு விஷயம் இருக்கும், அந்த பொண்ணு, அதுதான் நான் சொல்கிறேன். இல்லை, இதை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். பட் ஆனால் இதை வந்து மீடியாவில் எதுவும் எழுத வேண்டாம். ஏன்னா படம் இல்லை நான் சொல்ல வந்தது நீங்கள் கேட்கல. நான் சொல்ல வந்தது நீங்கள் கேட்டுக்கோங்க. நீங்கள் கேளுங்க, நான் பதில் சொல்கிறேன். அதை இப்போ வந்து ரிலீஸ்க்கு முன்னாடி எழுத வேண்டாம்னு சொல்கிறேன், வேற ஒன்றும் இல்லை. புரிஞ்சுதுங்களா? அண்ணா யூனிவர்சிட்டி சம்பவம் எப்போ தானங்க நடந்தது? இந்த படம் நாங்கள் 1.5 வருஷத்துக்கு முன்னாடியே ஆரம்பிச்சிட்டோம். ரிலீஸ் வந்து படம் முடிஞ்சவொடனே எப்படியும் ஒரு ரிலீஸ் டேட் தேவை. ஸோ அதுக்காக நாங்கள் பிளான் பண்ணி இந்த டேட் கொண்டு வரமே தவிர அண்ணா யூனிவர்சிட்டிக்கு அவருடைய சுச்சுவேஷனுக்காண்டி அதை வியாபாரத்துக்காண்டி நம்ம கொண்டு வந்து பண்ணலை. சொல்லுங்கள். அந்த மாதிரி பிரகாஷ், காசி, அதுக்கப்புறம் இன்னும் நிறைய பேர் இருக்காங்க. அந்த மாதிரியான ஆட்களோட பஞ்ச் ஆஃப் ஸ்டோரிஸ் தான் இது. அதுலேருந்து இருக்கிற ஒரு இன்ஸ்பிரேஷன்ஸ் தான். பேட் டச், குட் டச் எல்லாமே இருக்கு. ஆமாம், இன்னைக்கு இவ்வளோ விழிப்புணர்வு இருந்தும் இன்னைக்கு டெய்லி நீங்கள் பார்க்குறீங்க. நேற்று ஒரு ட்ரெயினில் ஒரு கர்ப்பிணி பெண்ணை வந்து என்ன பண்ணாங்கன்றது நம்ம எல்லாருமே தெரியும். அப்போது சமூகம் எதை நோக்கி போயிட்டு இருக்கு? இன்னும் அந்த இடத்துக்கு இன்னும் நம்ம ரீச் ஆகலை. பெண் உரிமைன்னு நம்ம பேசுகிறோம், சம உரிமைன்னு பேசுகிறோம். சம உரிமை கிடைச்சிருச்சான்னு பார்த்தீங்கன்னா சம உரிமையோட அளவுகோல் தான் வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிருக்க தவிர முழுசாக அது கிடைச்ச மாதிரி தெரியல. ஸோ இப்போ அடுத்தவங்களுக்கு அட்வைஸ் பண்ணலாம். அந்த அட்வைஸை விட நம்ம செல்ஃப் அட்வைஸ்னு ஒன்று இருக்குது. நமக்கான வரமுறை, நமக்கான பவுண்டரி, நம்ம இருக்க வேண்டிய பாதுகாப்பு, இந்த கட்டுப்பாடுகளை வந்து நமக்குள்ளே வகுத்துக்கிறது ரொம்ப முக்கியம்னு தேவைப்படுது. எப்படி அப்படி அதாவது நீங்கள் இப்போது கர்நாடகாவில் பார்த்தீங்கன்னா, இப்போது சமீபத்தில் போன வருஷம் நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஒரு இளம் எம்பி அவர் வந்து கிட்டத்தட்ட 100கணக்கான பெண்களை வந்து பாலியல் பலாத்காரம் பண்ணிட்டு அந்த பெண்களை வந்து மிரட்டி, அவர் வந்து உங்களுக்கு தெரியும், அவர் தேவகோடாவோட ரிலேட்டிவ் நினைக்கிறேன், பேரன், அவர் வந்து அரெஸ்ட் ஆனார். அதில் வழியான வீடியோக்கள் நம்ம எவ்வளோ பேர் பார்த்துருப்போம், எவ்வளோ பேரை வந்து அந்த வீடியோஸ் காமிச்சு அவர் மிரட்டி இருப்பார். ஸோ இதெல்லாம் ஒரு இன்ஸ்பிரேஷன்ஸ் தான். அதாவது அரசியல்வாதி தான் தப்பு பண்ணுறான்னு கிடையாது. எல்லா சொசைட்டிலையும் எல்லா இடத்துலையும் ஆளுங்க இருக்க தான் செய்கிறாங்க. அதான் சொல்கிறேன், எல்லா செக்மெண்ட்லேயும் இங்கே இருக்காங்க. இப்போ கூட நம்மளுடைய பத்திரிகை நண்பர்களில் சில பெண்கள் என்கிட்ட பேசும்போது சொன்னாங்க,
எல்லா இடத்துலையும் அன்றாட நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோன்னு. நான் இது வந்து ஒரு பெண்களுக்கான ஒரு பிரத்யேக ஒரு ஸ்பெஷல் ஸ்க்ரீனிங் பண்ணேன். அதில் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 50க்கு மேலே வந்து பெண் ஆட்டோ ஓட்டுநர்கள் வந்தாங்க. அவங்க சொல்லிட்டு போகிறது, நாங்கள் ஆட்டோ ஓட்டும்போது அன்றாடம் எங்கேயாவது ஒரு கேஸாவது நாங்கள் இப்படி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறோம், அத்துமீறல் அதிகமாக இருக்குது, என்ன பண்ணுறது, நாங்கள் இருக்க வேண்டிய அந்த ஒரு செல்ஃப் கண்ட்ரோல்லையும் எங்களுடைய அந்த ஒரு பாதுகாப்புலையும் நாங்கள் இருந்துக்கிட்டு இருக்கோன்னு. ஸோ அது இருக்கத்தானே செய்யுது. அதை இன்னும் நம்ம வந்து பாடம் எடுத்துக்கிட்டே இருக்க 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 ஒரு ஒரு சதவீத மக்களுக்கு அது புரியட்டுமே. அதுதான் சொன்னேன், பெண் பிள்ளைகளை பெற்றோர்கள் வந்து இன்னைக்கு வந்து எவ்வளோ ஜாக்கிரதையாக வளர்க்கணும்னு ஒரு விஷயத்த சொல்லும்போது எதிரில் உட்காந்து பார்க்கறது வெறும் பெண்கள் மாத்திரம் பார்க்க போகிறதில்ல, ஆண்களும் பார்க்க போகிறாங்க. அந்த ஆண்களுக்கும் குழந்தைகள் இருக்கும். இல்லை சொல்லணும்னு கிடையாதுங்க, அது ஒரு அண்டர்ஸ்டுட். நம்ம ஆனால் வந்து யாருக்கு ஸ்ட்ராங்காக சொல்லணும்னு ஒன்று இருக்குது. ஒரு அதுதான் நான் சொன்னேன், இந்த படம் பார்த்துட்டு வந்தால் காசி மாதிரி இருக்கக்கூடிய ஆளுங்க யாராவது ஒருத்தருக்கு ஒரு சின்ன கில்ட் கிரியேட் ஆகும்ன்ட்டு. அந்த கில்ட்டு தான் சக்ஸஸ் ரேட் இதில். ஐயோ நம்ம இப்படி இருக்கக்கூடாதுன்னு ஒரு சின்ன தாட் கிரியேட் ஆகும். பெண்கள் இவ்வளவு பாதுகாப்பு சொல்றீங்க, 4 பெண்கள் நடிச்சிருக்காங்க, அது வந்து ரசிகா வரவேல அவங்க உரைச்சு கேட்கும்போது பர்சனலான விஷயம் என்னால வர முடியாது மற்ற விஷயத்தெல்லாம் சொல்லியிருக்காங்க. அது நீங்க எப்படி பாக்குறீங்க? அவங்க பர்சனல் சொல்லும்போது நான் எப்படி பேசுறது அதை பற்றி? அவங்க வந்து ஃபர்ஸ்ட் வந்து ப்ரமோஷன் வந்தாங்க, அதுக்கப்புறம் ப்ரமோஷன்லயே வரவே இல்லை. நம்ம இப்போ கூட இன்னைக்கு கூட கூப்பிட்டேன், அவங்க ஷூட்டில் இருக்காங்க பெங்களூரில், வரல. பாலா கூட ஒரு வாரம் முன்னாடி ஊரில் இல்லை, இன்னைக்கு இருந்தார் வாங்கன்னு. சாந்தினி வேற ஒரு படம் ஷூட்டில் இருந்து பாதியில் வந்திருக்காங்க. இவங்க சாட்சியம் அதே மாதிரி தான் இருக்கிறவங்க அட்ஜஸ்ட் பண்ணி வராங்க. அது பர்சனல் சொல்லும்போது நம்ம அதை ஒருத்தரை போய் நம்ம அது ஒரு அநாகரிகமாக இருக்கும் நம்ம ஒருத்தரை விமர்சனம் பண்ணுறது. பட் எங்களுக்கு வந்து ரொம்ப எங்களுக்கு முழு ஒத்துழைப்பு கொடுத்தது வந்து எங்கள் 4 ஹீரோயின்ஸும். அதில் அதே மாதிரி ரச்சிதாவை பற்றி குறிப்பாக சொல்லணும். இந்த கேரக்டர் சொல்லும்போது அவங்க வந்து ரொம்ப குடும்ப பாங்கான ரோல்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது அவங்களுக்கு இந்த கேரக்டரில் இருந்த இம்பார்ட்டன்ஸ் தெரிஞ்சு அவங்களும் இந்த கேரக்டரை உள்வாங்கி எங்களுக்கு வந்து செட்டில் எந்த ஒரு சின்ன ஒரு டிஸ்கம்ஃபர்ட் கூட கிடையாது, ஃபுல் கோஆப்ரேஷன் கொடுத்தாங்க. இந்த படத்தில் தான் முதல்ல அவங்க சொந்த குரலில் டப்பிங் பேசியிருக்காங்க. அதனால் எங்களுக்கு எந்த விதமான ஒரு கசப்பும் கிடையாது. டாக்டர்லாம் சண்டைக்கு வந்துருவாங்க தான், ஏன்னா அவங்க லார்ஜ் ஸ்கேலில் இருக்காங்க. பிசியோதெரபிஸ்ட் டாக்டர் வச்சுக்கிறோம். நீங்கள் காவல்துறையை எடுத்தால் நம்ம 10 படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா 8 படத்தில் வந்து காவல்துறையை சார்ந்தவங்கள வில்லனாக காட்டுறோம். அதனால் காவல்துறை மொத்தம் நம்ம மேலே வரப்போகிறாங்களா? வக்கீலை காட்டுறோம், ஜட்ஜை காட்டுறோம், யாரை காட்டல, நம்ம பள்ளி தாளாளரை காட்டுறோம். அதனால் அப்படி கிடையாது, இது ஒரு கேரக்டர் தான். அதனால் அந்த மாதிரி கோவப்பட்டு வந்தாங்கன்னா அவங்க ஒன்று காசி மாதிரி இருந்தால் மாத்திரம் தான் கோவப்படணும். ஏன் கேட்குறேன்னா, பிசியோதெரபிஸ்ட் டாக்டர் ஃபார்மசிக்கு பிரிஸ்கிரிப்ஷன் எழுத மாட்டாங்க. அப்படியா? எழுதுவாங்க. அதாவது நீங்க மசில் ரிலாக்ஸிங் மெடிசன்ஸ் வந்து அவங்க தான் கொடுப்பாங்க. அதனால தான் நானும் உங்ககிட்ட சொல்கிறேன். ஆமாம், அதான் உரசி இருக்கேங்க. யார் 2 காரணம்? அதுதான் சொல்கிறாங்களே அவங்களே, நாங்கள் தெரியாமல் பண்ண ஒரு தவறு தான் அது. அப்படி கிடையாதுங்க. அதாவது என்ன சொல்லலாம்னா, ஒருத்தங்க மேலே ஒரு அன்பு காட்டும்போது தன்னை அறியாமல் வேற ஒரு கேரக்டர்ஸ் தான். யாரும் வந்து இவங்களுக்கு தெரியாது, காசியை நம்பும்போது என்ன நினைக்கிறாங்க, தனக்கான ஒரு வெளிச்சமாக அவங்க பார்க்குறாங்க. இல்லை ஒரு நிமிஷம், அது எப்படி இல்லைன்னு நினைக்கிறீங்க? ஒரு நிமிஷம், நான் சொல்கிறேன் உங்களுக்கு. இல்லை நான் சொல்கிறேன் உங்களுக்கு. இப்போ நீங்கள் சாந்தினி எடுத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து ஒரு காதல் உருவாயிருக்கும். முதல்ல வந்து ஒரு வேலைக்கு வந்த இடத்துல தனக்கு கிடைச்ச முதலாளி அவ்வளோ அந்யோன்யமாக பழகி ஒரு குடும்பத்தில் ஒருத்தராக இருக்காரு. அவர் மேலே ஒரு காதல் தான் அவங்களுக்கு ஏற்படுது. எப்படி அது வந்து கோஆப்ரேட் செஞ்சானான்றது அவங்களோட ட்ரீட்மெண்ட்டுக்கு. அவங்களுக்கு பெயின் இருக்குன்னு சொல்கிறாங்கல்ல, அந்த பெயின் வந்து கை தூக்கும் போதே நம்மளே ட்ரீட்மெண்ட்டுக்கு போகும்போது சில நேரம் டாக்டர்ஸ்க்கு கோஆப்ரேட் பண்ண மாட்டோம். கோஆப்ரேட் பண்ணால் மாத்திரம்தான் அவங்க பண்ண முடியும். நீங்கள் இப்படி அர்த்தம் எடுத்துக்கிட்டிங்கன்னா அப்படி, இந்த பக்கம் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த பக்கம். சொல்லுங்க. எது கேட்கல? கரெக்டு, சமுதாயத்தில் நடந்துகிட்டு இருக்கிற விஷயங்கள் தான், இல்லைன்னு நான் யாரும் சொல்லலையே. கரெக்ட். அதனால தான் நிறைய பேர் ஒதுங்கி இருக்காங்க. இதிலிருந்து அவங்க வந்து வெளியில் வந்து ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்கல, இதிலிருந்து வெளில வந்தால் போதுன்ற ஒரு சுச்சுவேஷனு. அதை காசி எவ்வளோ டாமினேட் பண்ணுறான், எப்படி ஒரு டேக் ஆஃப் பண்ணிக்கிறான், அதை வந்து அந்த அத்துமீறல் எவ்வளோ தூரம் போகுதுங்கிறத வெளிப்படுத்துறது தான்.
காட்சி பண்ண சொல்றாங்க, அவங்க பேரை ஏன் சொல்ல மாட்டேங்கிறாங்க? இதை அவங்க கிட்ட தான் கேட்கணும். என்ன கேட்டிங்கன்னா நான் என்ன பண்ணுறது? நான் சினிமாக்காரன். நான் கேரவனில் யாரையா கூப்பிட்டு இருந்தா பரவாயில்ல. நீங்கள் பைல்வான் அவர்களே, அவரே பேர் சொல்ல மாட்டாரு. பேர் நமக்கு தெரியாது. தெரியாத பேரை நான் என்ன சொல்ல முடியும்? எப்படிங்க? அது எதுக்குங்க? இது வேற படிச்சிருக்கேன், அவ்வளோதான். சட்ட ரீதியமாக வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு முதல்ல வந்து ஒரு பயம் வந்து ஒருத்தங்களுக்கு உருவாகணும். நம்ம வந்து இன்னைக்கு தப்பு பண்ணிட்டா ஒரு 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 மாதம் 2 மாதத்தில் லாயர்ஸ் இருக்காங்க, வெளியில் எடுத்துருவாங்க, சட்டத்தில் ஓட்ட இருக்குன்ற நம்பிக்கை இருக்கிறதால தான் தைரியமாக துணிஞ்சு பண்ணுறான். இப்போ இந்த ரெயிலில் தள்ளி விட்டவன் பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி ஆல்ரெடி ஒரு இதே மாதிரி பாலியல் அத்துமீறலில் ஒரு கொலை கேஸில் உள்ளே போயிட்டு வந்தவன் தான். அவன் திரும்ப அதை மீறி ஒரு கர்ப்பிணி பெண்ணுக்கிட்ட போய் அப்படி நடந்துக்கிறான் அப்படின்னா அவனுக்கு ஒன்று சைக்கோவாக இருக்கணும், அதை மீறி சட்டத்தில் இருக்கிற ஓட்டையில் வெளில வந்துடலான்ற நம்பிக்கை தான். அப்போது அதுக்கு வந்து அந்நிய நாடுகளில் இருக்கிற மாதிரி நம்ம வந்து சட்டங்களை கடுமையாக்கி கடுமையான தண்டனைகளை வந்து நிறைவேற்றினாங்கன்னா ஒரு பயம் உருவாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. எப்படி? நான் என்ன சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறீங்க? ஏற்றுப்பாங்கன்னு நம்புகிறோம். நல்ல படம் பண்ணியிருக்கோம் நம்புகிறோம். நீங்கள் நம்புறீங்களா? நல்லா இருக்குன்னு நினைக்கிறீங்களா படம் ஓரளவுக்கு? 52 மார்க் இருக்கு. கொஞ்சம் ஸ்லோ செகண்ட் ஹாஃப் வந்து, அதாவது நம்ம சொல்கிறோம் இல்லையா, ஒரு யதார்த்த சினிமாவாக பண்ணணும்னு ஆசை. சினிமா மேஜிக் பெருசாக காட்ட வேண்டான்றது தான். சரிங்களா?